இன்னைக்கு கூகுளுக்கே சிஇஓவா இருக்கிற சுந்தர் பிச்சை ஒரு காலத்துல ரொம்ப ஷை டைப்பா இருந்தாருன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1972 தமிழ்நாடுல மதுரையில இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் சுந்தர் பிச்சை பிறகுறாரு. சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல படிக்கிற பையனா இருந்தாலும் யாராச்சும் நம்மளை அவமானப்படுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாரு. ஸோ பேசிக்கா அவர் ஒரு ரொம்ப ஷை டைப்பான ஒரு பையன். இவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால இவருக்கு எலக்ட்ரிக்ஸ் மேல நிறைய ஆசை வருது அண்ட் கம்ப்யூட்டர் மேலேயும் மாறுது. கரக்பூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ்ல அவரோட கிராஜுவேஷனை முடிக்கிறாரு அண்ட் ஸ்காலர்ஷிப்ல யூஎஸ்ஏல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக போறாரு. அந்த டைம்ல அந்த பிளைட் டிக்கெட்டுக்காக அவர்கிட்ட காசு கூட இல்லையா. பார்ட் டைமா வேலையும் பார்த்துட்டு படிக்கவும் செய்யறாரு அண்ட் யூஎஸ்ஏலயே எம்பிஏக்கான அடுத்த டிகிரியும் முடிக்கிறாரு. 2004 அப்போ அவரோட ட்ரீம் ஜாப் ஆன கூகுள்ல என்டர் ஆகுறாரு. அப்போ அவர் கூகுள்ல ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்ற சாதாரண போஸ்டிங்ல தான் இருந்தாரு. அப்போ இருந்த கூகுள் அதுக்கான தனியா வெப்சைட் இல்லாதனால நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்போதான் நம்ம சுந்தர் பிச்சைக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் கூகுளுக்குன்னு ஒரு தனியா ஆப்பை உருவாக்க கூடாதுன்னு. அங்க கண்டுபிடிச்சதுதான் கூகுள் குரோம். அங்க இருந்து அவரோட ரேஞ்சு வேற லெவல்ல போகுது. அது மட்டும் இல்லாம ஜிமெயில், கூகுள் மேப், கூகுள் டிரைவ்னு சொல்லி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல ப்ரமோட் ஆகி 2015 அப்போ கூகுளுக்கு சிஇஓவா மாறாரு. சாதாரண குடும்பத்துல பிறந்து டேலண்ட் இருந்தா எவ்வளவு தூரம் வேணா போலான்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.